நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீராமர் அவதரிப்பதற்கு முன்னதாகவே இந்த ராம நாமம் என்பது இந்த உலகத்தில் இருந்ததாக சொல்கிறார்களே, இதை பற்றிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நிச்சயமாக ஸ்ரீராமர் அவதரிப்பதற்கு முன்னதாகவே இந்த ராம நாமம் என்பது இந்த உலகத்திலே உண்டு. இதனை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்படியே இந்த ராமாவதாரத்திற்கு முன்ன அவதாரம் என்னன்னே நம்ம பார்த்துக்கலாமே. அதற்கு முன்னதாக வந்த அவதாரம் என்ன? பரசுராமர் அப்படின்னு தானே சொல்றார். அவர் பரசு என்கின்ற அந்த கோடாலியை கையிலே வைத்து கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு பரசு ராமன் என்று தானே பெயர். ஆக ராமாவதாரத்திற்கு முன்னதாகவே இந்த ராம நாமம் என்பது இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமே, ராமன் தெய்வம் என்று நாம் பார்ப்பதை விட அவர் அந்த தெய்வீக தன்மையை எங்குமே பயன்படுத்தாமல் தான் ஒரு மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும், ஒழுக்க சீலனாக வாழ வேண்டும் என்று நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு மனித குழந்தைக்கு பேர் வைக்கும்போது எப்படி வைப்பார்? என்னென்ன பேர்? இப்போ நம்ம வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் நம்ம உடனே என்னென்ன சுவாமி பேர்லாம் இருக்குன்னு தானே தேடுவோம். என்ன சுவாமி பேர்லாம் இருக்குன்னு பார்த்து எந்த பேர் விசேஷமான பலனை தரும்னு சொல்லி பார்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணியன்னு பேர் வைப்போம், ஒரு சண்முகன்னு பேர் வைப்போம், ஒரு ராகவேந்திரன்னு பேர் வைக்கிறோம் இல்லையா. ஆக ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயர்களைத்தானே வைத்திருப்பார்கள். அதே மாதிரி தானே ராமன் பிறந்த உடனேயே தசரத சக்கரவர்த்தி ஆலோசனை பண்றார். எப்படிப்பட்ட பெயரை வைத்தால், அதாவது இந்த குழந்தை பிறந்த உடனேயே என்னுடைய துக்கம் அனைத்தும் பறந்து விட்டதுன்னு சொல்றார். என்னுடைய துக்கங்கள் அனைத்துமே பறந்து விட்டது, அப்படி என்றால் துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பெயராக இவனுக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு தேடும் பொழுது உபனிஷத்துக்களின் வாயிலாக அந்த உபனிஷத்திலிருந்து 2 எழுத்துக்களை எடுத்து ரா மா அப்படின்னு எழுத்து ராமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாளாம். ராம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கா. இந்த பெயரினுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது துக்கத்தினை போக்குவது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிலேயே தத்துவார்த்தமாக பார்த்தோமேயானால் ரா என்பது அக்னி பீஜம்னு சொல்றார். இந்த அக்னி பீஜமானது இந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடியது, இந்த ரா என்கின்ற பீஜம். அதே மாதிரி மகாரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ம என்கின்ற பீஜமானது இதை அமிர்த பீஜம்னே சொல்றார். அமிர்தம் என்பது பிராணன். இது எங்கே இருக்கும்னு சொன்னா இந்த சகசிராரத்திலே இருக்குமாம். இந்த சகசிராரத்திலே, சகசிராரம் என்பது சிரோபகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். இந்த சகசிராரத்திலே இயங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த அமிர்த பீஜமாகிய அந்த மகாரத்தையும் ஒன்றாக இணைத்து ராமா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதனை ஒன்றாக இணைத்து சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இந்த மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய அக்னியானது அப்படியே மேலெழும்பி இந்த சகசிராரத்திலே இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தோடு, அதாவது இந்த பிராணனோடு ஒன்றாக கலக்கிறது. இந்த அக்னியும் பிராணனும் ஒன்றாக கலப்பதினால் அங்கே துக்கம் என்பதே காணாமல் போகிறது. அத்தனை சிறப்பு வாய்ந்த, அத்தனை மகிமை வாய்ந்த நாமம்தான் இந்த ராமநாமம். நம்ம மதத்தில் கூட குழந்தைகளுக்கு ராமான்னு பேர் வைங்கோ, கிருஷ்ணான்னு பேர் வைங்கோன்னு சொல்கிறா இல்லையா. சுவாமி பேரை வச்சுட்டு அந்த குழந்தைங்களை பேரிட்டு அழைக்கும் பொழுது நம் இல்லங்களிலே அந்த ராமநாமம் என்பது ஒலித்து கொண்டே இருக்கும். ராம் ராம் அப்படின்னு சொன்னாலே நம்மையும் அறியாமல் நம்முடைய அந்த அக்னியானது, அந்த ஜடராக்னியானது, அந்த மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய அக்னியானது நம்முடைய பிராணனோடு ஒன்றாக கலக்கிறது. அதன் மூலமாக அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அத்தனையும் விலகி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துடுறதாம். அதனால தான் ராமநாமத்தை சொன்னால் அந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. ராம 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 ராமான்னு ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே நம்மையும் அறியாமல் அருகிலே ஆஞ்சநேயர் அமர்ந்து கொள்வாராம். ஹனுமன் அமர்ந்து கொள்ளும் பொழுதே நமக்கு மனோ வலிமையும் கிடைக்கிறது, அந்த தேக வலிமையும் கிடைக்கிறது. இது இரண்டோடு அந்த புத்திர் பலம் என்பதும் சேர்ந்து விடுகிறது. அந்த புத்தியும் நல்ல செயல்படுகிறதுன்னு சொல்றார். அத்தனை மகிமை என்பது இந்த ராமநாமத்திற்கு உண்டு. இப்படி இந்த ராமநாமத்தை உச்சரிப்பதன் மூலமாகவே சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய அந்த 1000 நாமங்களையும் உச்சரித்ததற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருமே, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்றார். சகஸ்ரநாம தத்துல்யம், சகஸ்ரநாமம் 1000 நாமங்களை சொல்வதற்கான பலன் தத்துல்யம்னு சொல்றார். துல்லியம் சொன்னா எடை. இதற்கு என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு சரிநிகரான எடை கொண்ட பலன் அந்த ராமநாம வராணனே அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமே சொல்றது. அந்த ராமநாமத்தை சொல்வதன் மூலமாக மகாவிஷ்ணுவினுடைய 1000 நாமங்களையும் சொன்னதற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஆக இந்த ராமநாமம் என்பது இந்த உலகத்திலே ஏற்கனவே இருந்திருக்கிறது. இதற்கு பிரமாணம் என்பது உபனிஷத். அந்த உபனிஷத்துக்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். இதுபோக அந்த தசாவதாரத்தின் மூலமாக, இந்த தசாவதாரங்களிலேயே ராமனுக்கு முன்னதாக வரக்கூடிய அவதாரமாக நம்ம பரசுராம அவதாரத்தினையும் பார்க்கிறோம். ஆக அங்கே அவருக்கும் பெயர் பரசுராமன் என்றுதான் இருக்கிறது. அந்த ராமனானவன், அந்த பரசுராமனானவன் துக்கங்களை நீக்குவோனாகவே செயல்பட்டிருக்கிறான். அதே போலத்தான் இந்த ராமனும் என்னுடைய துன்பத்தை நீக்க வந்தவன் என்று தசரத சக்கரவர்த்தியானவர் அவருக்கு அந்த பெயரினை வைத்திருக்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இந்த ஸ்ரீராம நவமி நாள் முதலாவது நாம் அனைவரும் ஒரு சங்கல்பத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஃபோனை எடுக்கும் பொழுது நம்ம ஹலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பலனில்லாத வார்த்தையை சொல்வதை விட ராம் ராம் என்று சொல்லலாமே. ராம் ராம் என்று சொல்லும் பொழுது எதிர்முனையிலே அழைப்பவருக்கும் ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்கிறது. அதனை உச்சரிப்பதன் மூலமாக நமக்கும் அதற்கான பலன் என்பது கிடைத்து விடுகிறது அல்லவா. எல்லோரும் இந்த சங்கல்பத்தினை இந்த நாள் முதலாக ஏற்றுக்கொள்வோம். சாதாரணமாக பேசும் பொழுது யாரையா ஒருத்தரை கூப்பிடும்போது கூட ஹலோ சார் அப்படின்னு சொல்றதை விட ராம் ராம் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமே. அதே மாதிரி தொலைபேசியில் உரையாடும் பொழுது கூட அடிக்கடி இந்த ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். நம்மை சுற்றி எப்பொழுதுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சிந்தனையும் நேர் வழியிலேயே பயணிக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.